ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். நிறைய பேருக்கு ட்ரெயினில் ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு தெரியும். அந்த ஃபுட்டு எந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், என்னன்னு சொல்லி தெரியாது. இப்போ ராஜதானி, த்ரோண்ட்ரோ, தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் லாங்கில் உள்ள பேண்ட்ரி இருக்கிற ட்ரெயின்கள் பேண்ட்ரி அப்படிங்கிறது உள்ளேயே ஃபுட்டு செய்யவும் செய்வாங்க. இப்போ அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டாப்பேஜில் ஏற்றிடுறாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது டெல்லியிலேருந்து சென்னை போகிறோம் அப்படின்னா 2 சப்பாத்தி இல்லை 3 சப்பாத்தி இருக்கும். அதை ஒரு அலுமினிய பாயில் பேப்பரில் ஃபோல்டு பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் தால், பருப்பு, பன்னீர். நம்ம வெஜ்ஜி கேட்குறவங்களுக்கு பருப்பு பன்னீர் வரும். இதே நம்ம நான்வெஜ்ஜி கேட்டோம் அப்படின்னா பன்னீருக்கு பதிலாக நமக்கு சிக்கன் கொடுப்பாங்க. உருளைக்கிழங்கு கூட்டு தான். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும். இந்த மாதிரி தான் ட்ரெயினில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாக்கெட்டில் உள்ளதாக தான் இருக்கும். ஒரு ஜூஸ் இருக்கும், ஸ்நாக்ஸோட கச்சோடி இருக்கும். கச்சோடி இல்லை அப்படின்னா ஒரு சம்சா வச்சுருப்பாங்க. அப்புறம் குர்குரே டைப்பில் இந்த அவல் மிக்சரு இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்கெட் இருக்கும். அப்புறம் டீக்கு எல்லாமே பவுடராக தான் கொடுப்பாங்க. நம்ம உள்ளே போட்டுக்க வேண்டியதான். பால் பவுட்ரு, இந்த டீ நம்ம தேயிலை இது முக்கி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அவங்க வெந்நியை ஃப்ளாஸ்கில் கொண்டு கொடுப்பாங்க. அப்படி ஊற்றி தான், சப்போஸ் உங்களுக்கு பால் டீ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த தேயிலையும் சீனியும் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ட்ரெயின் ஃபுட்டு இருக்கும். ஆனால் நல்லா தான் இருந்தது. இந்த தடவை ட்ரெயின் ட்ராவலில் ஃபுட்டு சூப்பராக தான் இருந்தது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரே ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் வெஜ்ஜு கேட்டிருந்தோம். இது காலையில் கொடுத்தது உப்புமா. நாங்கள் வெஜ்ஜு சொல்லியிருந்ததுனால உப்புமாவும் எங்களுக்கு ஆந்திராவில் கொடுத்தாங்க அந்த ஃபுட்டு. உப்புமாவும் வடையும் இருந்தது. இதே ஆந்திராவங்கட்டி வடை இருந்தது. இதே வேறு சைடு இருந்தால் வெறும் உப்புமா தான் வரும். தக்காளி சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க உப்புமாவுக்கு. இதே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் நான்வெஜ் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்க ப்ரெட் ஆம்லேட் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற குவான்டிட்டியே ட்ராவலில் நம்ம சும்மா உட்காந்துட்டே வர்றதுனால ட்ராவலில் இதுவே போதுமானதாக தான் இருந்தது. ஆமாம், அதுமாதிரி காலையில் ஸ்நாக்ஸு ஒரு 11 மணிக்கு ஒரு தடவை மாதிரி, அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு தடவை ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஜூஸு ஒன்று இருக்கும். அப்புறம் நைட்டு சாப்பாடோட ஒரு ஐஸ்கிரீமும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. நீங்களும் லாங்கில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஃபுட் இருக்க ட்ரெயின்லாம் பண்ணலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்